டிசி காமிக்ஸ்ல இருக்க ஜஸ்டிஸ் லீக் அப்படின்ற சூப்பர் ஹீரோ டீமை பேஸ் பண்ணி வந்த அனிமேட்டட் மூவிஸ் லிஸ்ட்ல இப்போ நம்ம பார்க்க போறது 2016ல வந்த ஜஸ்டிஸ் லீக் வர்சஸ் டீன் டைட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கிராஸ் ஓவர் அனிமேட்டட் மூவி. இது டிசி அனிமேட்டட் மூவி யூனிவர்ஸ் லிஸ்ட்ல வந்த 26th அனிமேட்டட் மூவி, 8th ஜஸ்டிஸ் லீக் மூவி. டீன் டைட்டன்ஸ் ஜஸ்டிஸ் லீக் டீம் கூட சேர்ந்து அப்பியர் ஆன ஃபர்ஸ்ட் மூவி இதுதான். ஸோ ட்ரைகான் அப்படின்ற ஹெல் டீமன் எர்த்தை பிளானட்டை டேக் ஓவர் பண்ண நினைக்கிறான். அவங்ககிட்ட இருந்து டீன் டைட்டன்ஸ் எப்படி ஜஸ்டிஸ் லீகோட ஹெல்ப்பால எர்த்தை சேவ் பண்றாங்க அப்படின்றதான் இந்த மூவியில் நாம பார்த்துருக்கோம். நரகத்தை சேர்ந்த ட்ரைகான் அப்படின்ற ஒரு டீமன் எர்த்துக்கு மனித உருவத்தில் வந்து ஏரியல்லா அப்படின்ற பொண்ணோட ரேவன் அப்படின்ற ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறான். பட் ட்ரைகானோட ரியல் நேச்சரை நம்ம ஏரியெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆசராத் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை சேர்ந்த குரூப் ஆஃப் மேஜிக்கல் பீப்புள் தப்பிச்சு போன ஏரியல்லாவை தங்களோட கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள கேர் பண்ணி கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறாங்க. ஏரியல்லாவுக்கு பிறந்த அந்த குழந்தையோட பேரு ரேவன் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. ரேவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகிறான். அவங்க அப்பா பற்றின உண்மையை தெரிஞ்சதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆசராத் அப்படின்ற அந்த டைமென்ஷனில் அவள் கற்றுக்கிட்ட அந்த மிஸ்டிக்கல் ஆர்ட்ஸை, அந்த மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி ட்ரைகானை மீட் பண்ண நினைக்கிறா. ட்ரைகானுக்கு அது தெரிய வருது. தெரிய வந்தனால ஆசராத்குள்ளே நுழைஞ்ச ட்ரைகான் ஏரியல்லாவை கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த ஆசராத்தில் வாழ்ந்த இன்ஹாபிட்டன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுறான். இதை பார்த்த ரேவன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி ட்ரைகானை ஒரு சின்ன கிறிஸ்டல்குள்ளே இம்ப்ரிசன் பண்ணி வச்சுக்கிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் தான் எர்த்துக்கு வந்து டீன் டைட்டன்ஸை மீட் பண்ணுறா. டீன் டைட்டன்ஸில் ஒரு மெம்பராக அவள் ஜாயின் பண்ணுறா. ஒரு நாள் ஜஸ்டிஸ் லீக் டீமுக்கும் வில்லன் டீமான லீஜன் ஆஃப் டூமுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. வில்லன் டீம்ல லெக்ஸ் லூத்தர், டாய்மேன், சாலமன் கண்டி, சீட்டா, வெதர் விசார்னு சொல்லிட்டு 5 வில்லன்ஸை நம்ம ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸ் எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லீஜன் ஆஃப் டூம் வந்து தோக்கடிக்கப்படுறாங்க. அந்த டீம்ல இருந்த வெதர் விசார்ட் அப்படின்ற ஒரு மெம்பர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். பட் அந்த இடத்துல டீமன் ட்ரைகானோட மினியன்ஸ் அங்கே வராங்க. வந்து நம்ம வெதர் விசார்டை பொசஸ் பண்ணிடுறாங்க. பேட்மேனோட பையனான டேமியன் வேன் கிட்ட பேட்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவிலியன்ஸை சேஃபான இடத்துக்கு நீ கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் நம்ம டேமியன் வேன் அதை ஒபே பண்ணாம வெதர் விசார்ட் கூட ஃபைட் பண்றான். ஸோ ஃபைட் பண்ணது மூலியமா வெதர் விசார்டை பொசஸ் பண்ண அந்த ட்ரைகானோட ஷேட் ஆஃப் மினியன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவனோட பாடியை விட்டு போயிடுறாங்க. அதனால அவங்க யாரு, எதுக்காக வந்தாங்க, எதுக்காக அவங்கள பொசஸ் பண்ணாங்க அப்படின்ற டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தெரியாமலே போயிடுது. இதனால பேட்மேன் கடுப்பாய் போய் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம டேமியன் வேனை டீன் டைட்டன்ஸ் டீம் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு டீம் ஒர்க்னா என்னன்னு முதல்ல கற்றுடுவா அப்படின்னு சொல்லிட்டு டீன் டைட்டன்ஸ் டவருக்கு நம்ம சைபோர் கூட டேமியன் வேனை பேட்மேன் அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இந்த நேரத்தில் சிட்டியில் ஏதோ ஒரு இடத்துல வில்லனான அட்டாமிக் ஸ்கல் கூட சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த இடத்துல அட்டாமிக் ஸ்கல்ல நம்ம டீமன் ட்ரைகானோட மினியன்ஸ் பொசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ஸ்கல்லை விட்டுட்டு அந்த மினியன்ஸ் சூப்பர்மேனை பொசஸ் பண்ணிடுறாங்க. சூப்பர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா செவுத்தில் போயிட்டு தன்னோட தலையை முட்டிக்கிறாரு. அப்போ தான் இம்ப்ரெஷன் ஆகி கிடைக்கிற அந்த ட்ரைகான் ஆசராத் டைமென்ஷன்ல இருந்து எர்த்துக்குள்ள, அதாவது வேர்ல்டுக்குள்ள நுழைய முடியும். அட்டாமிக் ஸ்கல் வண்டர் உமன் கிட்டையும் பேட்மேன் கிட்டையும் சூப்பர்மேன் பொசஸ் பண்ணப்பட்டிருக்கான், என்ன விட்டுட்டு மினியன்ஸ் அவனை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பேட்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிப்டனைட்டை யூஸ் பண்ணி சூப்பர்மேனை அந்த இடத்த விட்டு போக வைக்கிறாரு. பிகாஸ் சூப்பர்மேன் அந்த மினியன்ஸால பொசஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஜஸ்டிஸ் லீக் டீம் கூடயே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேட்மேன் இந்த முடிவுக்கு வராரு. அப்பதான் பேட்மேன் கண்டுபிடிக்கிறாரு அந்த ஹோஸ்ட்டை இன்ஜூர் பண்ணாலோ இல்லை டேமேஜ் பண்ணாலோ அந்த ஷேட்ஸ் ஆஃப் மினியன் டீமன் ட்ரைகானோட மினியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட்டை விட்டுட்டு திரும்பவும் போயிடுவாங்க அப்படின்றத பேட்மேன் கண்டுபிடிக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கிருந்து பறந்து போன சூப்பர்மேன் எந்த இடத்துக்கு போயிருக்காங்கிறது யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த மினியன்ஸ் எல்லாம் யாரு, எதுக்காக இவங்க வந்திருக்காங்க, யாரை கேப்சர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனையும் சேகரிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, ரேவன் அப்படின்ற டீன் டைட்டன்ஸ் மெம்பரை தான் தேடிட்டு இருக்காங்கிறது தெரிய வருது. இதே நேரத்தில் டீன் டைட்டன்ஸ் டவரை காமிக்கிறாங்க. சைபோர் கொண்டு போய் ராபினை அங்க டிராப் பண்றாரு. பட் டைட்டன்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய எந்த மெம்பர் கூடயுமே ராபின் கெட்டலாங் ஆகவே இல்லை. அவங்க அதுக்கு என்ன காரணம்னா, ராபினுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்கு, இவங்க எல்லாத்தையும் விட தான் பெட்டரான லீடராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறான். பட் ஆக்சுவலாக டீன் டைட்டன்ஸோட லீடராக இருக்கிறது ஸ்டார் ஃபயர். ஸோ ஸ்டார் ஃபயர் தன்னோட லீடராக அக்செப்ட் பண்ணலனாலும் டீன் டைட்டன்ஸ் டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஒருத்தவங்களா மீட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் எல்லாத்துக்குமே அவன் மரியாதையே கொடுக்கல. அதனால டீமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு விரிசல் உண்டாகுது. கடுப்பாய் போன டீன் டைட்டன்ஸ் மெம்பரான ப்ளூ பீட்டில் ராபின் கூட ஃபைட் பண்ணுறான். ஸோ ப்ளூ பீட்டில் பார்த்தீங்கன்னா தன்னோட சூட்டில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பிளாஸ்டரை வச்சு ராபினை சிவியராக இன்ஜூர் பண்ணிடுறான். அவன் மூஞ்சி முகரெல்லாம் காயமாயிடுது. பட் டீன் டைட்டன்ஸோட இன்னொரு மெம்பரான ரேவன் தன்னோட மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி ராபினை ஹீல் பண்ணுறா. அந்த ஹீலிங் அப்போ ராபினால் ரேவனோட மெமரிஸை பார்க்க முடியுது. பிகாஸ் அந்த மேஜிக்கல் பவர் அவங்க ரெண்டு பேர்த்தோட மைண்டையும் கனெக்ட் பண்ணுது. தன்னோட விஷனில் பார்த்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ராபின் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ரேவன் கிட்ட போய் கேட்குறான். பட் ரேவன் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல விருப்பப்படலை.
டீன் டைட்டன்ஸோட லீடரான ஸ்டார் ஃபயர் டேமியன் வேன் கிட்ட, அதாவது நம்ம ராபின் கிட்ட, இந்த டீம் வந்து ஜஸ்ட் கிரைம் ஃபைட்டிங் பண்ணுற ஒரு டீம் மட்டும் கிடையாது, இட்ஸ் அ ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் எதையோ தொலைச்சவங்க, எங்கள் யாருக்கும் ஆறுதல் இல்லை, எங்கே போகிறதுனே தெரியாமல் திக்கு தசை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். பட் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்க முடிவு பண்ணோம். ராபினோட ஸ்டபர்னஸை குறைக்கிறதுக்காக டீன் டைட்டன்ஸ் லீடரான ஸ்டார் ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் டீமையும் ஒரு கார்னிவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைகானோட மினியன்ஸ் வந்துடுறாங்க. வந்து நம்ம டீன் டைட்டன்ஸ் டீமோட ஃபைட் பண்ணுறாங்க. ரேவனை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதர் டைட்டன்ஸோட ஹெல்ப்பான ரேவன் வந்து அந்த மினியன்ஸை ஃபைட் பண்ணி அங்கேருந்து துரத்தி அடிச்சிடுறாங்க. அப்போ தான் ரேவன் வந்து தன்னோட ஸ்டோரியை டைட்டன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, தன்னோட அம்மாவை பற்றியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட டீன் டைட்டன்ஸ் மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சேர்ந்து ட்ரைகானை எடுத்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஜஸ்டிஸ் லீக் டீம் அரைவ் ஆகிறாங்க. ரேவனை தான் கூட கூட்டிகிட்டு போனால் அவளை பாதுகாப்பாக வைக்க முடியும், அப்போ தான் ட்ரைகானோட மினியன்ஸ் கிட்ட இருந்து அவளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அங்கே ட்ரைகானோட மினியன்ஸ் வந்து ஃப்ளாஷ், சைபோர்க், வண்டர் வுமன் இவங்க 3 பேர்த்தையும் ப்ரொசஸ் பண்ணிடுறாங்க. பேட்மேன் பார்த்தீங்க அப்படின்னு தாங்கிட்ட இருந்த நர்வ் டாக்ஸின் அதை பயன்படுத்தி அந்த மினியன்ஸ் தன்னை அட்டாக் பண்ணாமல், தன்னை பொசஸ் பண்ணாமல் ஒரு கொமட்டாஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. ஸோ ரேவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்த ஜஸ்டிஸ் லீக் டீம் கூட நம்ம டீன் டைட்டன்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க. பிகாஸ் ரேவனை அவங்க கூட அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. பட் ஜஸ்டிஸ் லீக்கை டீன் டைட்டன்ஸால் தோக்கடிக்க முடியல. அதனால ரேவன் தானே முன் வந்து சரண்டர் ஆயிடுறா, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் மினியன்ஸால் பொசஸ் பண்ணப்பட்ட சைபோர்கை அந்த பொசிஷனில் இருந்து டீன் டைட்டன்ஸ் மெம்பரான ப்ளூ பீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி விட்றாரு. மட்டும் இல்லாமல் ராபின் ஏற்கனவே டைட்டன்ஸ் டவருக்குள்ளே போன உடனே எல்லா டீன் டைட்டன்ஸ் மெம்பரோட சூட்லையுமே ஒரு ட்ராக்கிங் டிவைஸை போட்டுடுறான். இதனால ரேவனை எங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஜஸ்டிஸ் லீக் அப்படின்றது ஈஸியாக ராபினுக்கு தெரிய வருது. சூப்பர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரியில் இந்த இடத்துல ஒரு மிஸ்டிக்கல் டெம்பிளை அன்அர்த் பண்ணுறாரு. பல காலத்துக்கு முன்னாடி மண்ணோட மண்ணா புதஞ்சு போன ஒரு மிஸ்டிக்கல் ஷ்ரைன், ஒரு புனித தலத்தை மண்ணுக்குள்ள இருந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி மேலே கொண்டு வராரு. ரேவன் அந்த இடத்துல தன்னோட பவரை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ட்ரைகானை ஹெல்லில் இருந்து ஃப்ரீ பண்ணி ஹியூமன் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றது தான். ஸோ டைட்டன்ஸ் சைபோர்கோட பூம் டியூப் போர்ட்டில் யூஸ் பண்ணி அந்த அன்சார்ட்டட் டெரிட்டரிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டேமியன் வெயின், அதாவது ராபின், சூப்பர்மேனை ஒரு கிரிப்டோனைட்டை யூஸ் பண்ணி அந்த மினியன்ஸோட பொசிஷன்ல இருந்து ஃப்ரீ பண்ணி விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டர் வுமன், ஃப்ளாஷ் எவென்ச்சுவலி இவங்களையுமே அந்த பொசிஷன்ல இருந்து ஃப்ரீ பண்ணி விட்றாங்க. ரேவனை காப்பாற்றுறாங்க. பட் அந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல ட்ரைகான் பார்த்தீங்க அப்படின்னா நரகத்துலேருந்து எஸ்கேப் ஆகி மனித உலகத்துக்குள்ளே என்டர் ஆயிடும். மனித உலகத்துக்குள்ளே என்டர் ஆனது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபிசிக்கல் ஃபார்மையும் பார்க்க முடியுது. உலகத்துக்குள்ளேயே நம்ம ட்ரைகானை போய் இம்ப்ரெஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த நரகத்தில் ட்ரைகானை முதல்ல அடைச்சி வச்சு அந்த சின்ன கிறிஸ்டல் பீஸை எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக சைபோர்கோட பூம் டியூப் போர்ட்டில் ஓப்பன் பண்ணி ஹெல்லுக்கு போகிறாங்க. பண்ணி ஒரு வழியாக அந்த கிறிஸ்டலை எடுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம டேமியன் வேவோட கிராண்ட்ஃபாதரான ராஸ் ஆல் குல் ட்ரைகானோட ஒரு சர்வெண்ட்டாக ஹெல்லில் இருக்கார். ட்ரைகானுக்கு சர்வ் பண்ணுற ஒரு சர்வெண்ட்டாக ராஸ் ஆல் குல் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆன நம்ம டேமியன் வேன் அவனோட கிராண்ட்ஃபாதர் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராபின் நீ என் கூட சேர்ந்துட்டு அப்படின்னா ரேவனை கொண்டுடலாம், ரேவனை கொண்டுட்டா நானும் திரும்பவும் உயிரோட வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதுக்கு ராபின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐ ஆம் அ டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த கிராண்ட்ஃபாதரையே ஃபைட் பண்ணி அங்கே கொண்டுடுறான். ஆக்ஸ்டிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி திரும்பவும் அந்த சின்ன பீஸ் ஆஃப் கிறிஸ்டலுக்குள்ளே ட்ரைகானை இம்ப்ரெஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்டல் நரகத்திலே தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இதை யாராவது ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு காட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதனால நான் இங்கேயே ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா திரும்பவும் ட்ரைகான் ஒரு வேளை பிரேக் ஃப்ரீ ஆகி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம போராடுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அதுக்கு யாராவது ஒருத்தவங்க வாட்ச்ஃபுல் ப்ரொடெக்டராக நரகத்தில் இருக்கணும், அதை நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி ரேவன் சொல்லும்போது டீன் டைட்டன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, பட் உன்னோட வீடு எங்கள் கூட இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டீன் டைட்டன்ஸோட டவரில் ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸ் டைட்டன்ஸ் மெம்பர் எல்லாத்தையுமே அந்த பிரேவரிக்காக பாராட்டுறாங்க. எப்போவுமே எர்த்துக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா ஜஸ்டிஸ் லீக் டீம் தான் ஃபைட் பண்ணி எர்த்தை சேவ் பண்ணுவாங்க, அந்த டேவை சேவ் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் ஜஸ்டிஸ் லீக்கு டீன் டைட்டன்ஸும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைகானை ரீஇம்ப்ரெஷன் பண்ண அந்த சின்ன கிறிஸ்டல் பீஸை தன்னோட பார்வையில், தன்னோட சூப்பர்விஷனில், தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே எப்போவுமே அந்த கிறிஸ்டல் இருக்க மாதிரி ரேவன் அதை தன்னோட ஃபோர்ஹெட்டில். இப்படி தான் டீன் டைட்டன்ஸ் டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் எவென்ச்சுவலி ஜஸ்டிஸ் லீக்ல ஒரு ஆலைஸாக ஜாயின் பண்ணி. இந்த மூவி பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரெசல்யூட் டைப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye folks. See you soon. Have a good day.